அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி செய்யலைன்னா எப்படிங்க, செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி வந்து செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 நீல மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாங்காய் ஒட்டு மாங்காயோட டேஸ்ட்லேயே இருக்கும். உங்களுக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாங்காய் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இனிப்பு லைட்டாக கலந்த மாதிரி இருக்கிற மாங்காவை எடுத்துக்கோங்க. தோலை எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், 2ஐயும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் மெலிசாக சீவிட போகிறேங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா வரும். முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு போடுறதுக்கு நான் வெல்லம் வந்து சீவிட்டுருக்கேங்க. வெல்லம் உடைக்கல, சீவிட்டுருக்கேன் நான். நம்ம சீவி போடும்போது உங்களுக்கு தூள் மாதிரி நல்லா வருங்க. வெல்லத்தில் கல் மண் இல்லாத எல்லாம் நல்ல வெல்லமாக பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் இருக்குங்க நான் வந்து நெய் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்யும்போது இந்த பச்சடிக்கெலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. நல்லா நெய் ஹீட் ஆனதும் ஒரு பட்டை போட்டுக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் நம்ம வந்து அதோடு சேர்த்துடலாம். ஒரு 2 லவங்கம் போட்டுக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10-15 முந்திரி பயிறு இருக்கும், உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இப்போ அந்த முந்திரி பயிரை போட்டதும் நம்ம முதல்ல ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி பயிறு ஓரளவுக்கு நம்ம வந்து பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்தேன் இந்த மாங்காய் எடுத்து எல்லாத்தையும் அதோடு சேர்த்துட்றாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், சீவி வச்சுருந்தா மாங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம நெய்யிலேயே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த மாங்காவை. நீங்கள் இதில் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கூட, நெய் கொஞ்சம் இல்லைனாக்கா கூடுதலாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கூட நம்ம செய்யலாங்க. மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும் அந்த மாங்காய் நெய்யிலேயே. பாருங்கள், அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக அந்த மாங்காய் சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு கூட அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வெறுமனே எவ்வளோ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்களா சாப்பிட்ருவாங்கங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் இருக்குங்க நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். கம்மியாக தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த மாங்காய் கொஞ்சம் குழஞ்சி வெந்து வரட்டும், அதுக்கோசரம் நான் ஊற்றிருக்கேங்க. ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கலருக்கோசரம் இந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப மூடி வச்சிடலாம். நம்ம அது கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். நல்லா இந்த மாதிரி நீங்கள் பச்சடி செய்யும் போதெல்லாம் மாங்காய் வந்து இல்லாட்டி ஒட்டு மாங்காய் இல்லாட்டி ஒரு இனிப்பு கலந்த மாங்காயில் நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்குங்க. புளிப்பு அதிகம் இல்லாத. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு. கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் துரி வச்சுருந்து வெள்ளத்தை எடுத்து 1 கப்பு நான் வந்து சேர்த்துட்றேன். நீங்கள் வந்து மாங்காய் வந்து 1 கப்பு இருக்குன்னா ஒரு 1.5 கப்பு அளவுக்கும் நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி திட்டமாக நமக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் கொஞ்சமாக நான் வந்து தூள் உப்பு சேர்த்துட்ருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் வந்து காரம் எதுவுமே போடலைங்க. உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகாய் இல்லாட்டி தனி மிளகாய் கொஞ்சோண்டு சேர்த்தா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தூரி போட்டுடலாம். நெய் கொஞ்சமாக நான் ஊற்றிடுறேங்க. இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் இறக்கும்போது நெய் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு வந்து அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பச்சரி சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ தூரம் ஜூஸியாகவும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் நம்ம முந்திரி பயிரோடெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு இன்றைக்கி நான் செஞ்ச பச்சடி. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.